Hello friends, mango rice வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ இது தேவையான ingredients பார்த்தீங்கன்னா mango வந்து துருவி வச்சிருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இது பெங்களூர் மாங்கான்னு சொல்லுவோம். இந்த மாங்காய் வந்து எடுத்துர்க்கேன். இந்த ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. சோ இது எப்படி பண்றது பார்க்கலாம். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் போட்டுர்க்கேன். ஆயில் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு இது வந்து பாத்தீங்கன்னா கலக்கா பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். because இதெல்லாம் சரியா வராது. சோ அதுக்கு நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கலக்கா பருப்பு லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் போட்டு கடுகு சீரகம் மிளகாய் ஆனியன் சோ தட் நமக்கு வந்து ஈவனா வந்து வெந்துடும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தேவையான அளவுக்கு நட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். இதுவும் வந்து நல்லா வந்து வேகணும். ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ தட் இதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ மாங்காய் தூள் வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். இது ஒரு கலக்கிட்டு அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வைக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சிடணும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுடுங்க. அப்படியே வந்து ஸ்டீம் ஆகுதுன்னா இப்போ வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சுவையான மேங்கோ தூக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மகேஸ்வரி. வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் ரைஸு இது வெடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இப்படி உடச்சிக்கணும். சூப்பராக இருக்கும் இது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ மேங்கோ ரைஸ் வந்து ரெடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா கோகோனட் ஒச்சக்கலை சட்னி மேங்கோ ரைஸ்க்கு வந்து காம்போ வந்து செய்யப்படும். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் வந்து எடுத்து போட்டுருக்கோம். பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைசினஸ்க்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு வாட்டர் போட்டுங்க. மிக்சியில் அரைச்சிடலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சிக்கலாம். ஸோ ஆயில் போட்டுக்கணும். கடுகு சீரகம் எல்லாம் வந்து வெந்துடுச்சு. ஸோ கருவேப்பிலை போட்டுட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ ரைஸ்க்காக பண்ணியிருக்கேன்.